அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்காங்கிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இது முழுக்க நம்ம மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கிறது. மேக்ஸ் சார்ந்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்னோ எதுவுமே பார்க்கறதில்ல. மேக்ஸ் வேல்யூ சம் ரூல்ஸ் அவ்வளோதான் என்ட்ரிஸ். ஓகேங்களா? இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக் டொமைன் யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, இன்னும் லிங்க்இன் எனி பப்ளிக் டொமைன் இருக்கோ அதில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. முதல்ல இன்க்ளூடிங் நான் கொடுக்குறதே சேர்த்து தான். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொடுத்த அந்த ஸ்ட்ரைக் 24,400 கால் 48 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் அது சப்போர்ட் எடுத்தால் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கணும். இன்றைக்கி போன ஐஏ 42. அப்போது மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இறங்கியிருக்கும். நான் ஏன் வேல்யூவை மென்ஷன் பண்ணி சொல்கிறது இப்போ புரியுதுங்களா? சரி, இது மட்டும் இல்லை, இது இங்கேருந்து வந்தாலும் ஒரு விலையிலேருந்து திரும்பணும், அது அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும்னு சொன்னோம். எகைன் அதே விலையை கண்டினியூ பண்ணிடுச்சு. சிம்பிள். இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு முன்னாடி பிஃபோர் கால்குலேஷன். அப்போ நிஃப்டி என்ன இருக்கும்? கண்டிப்பாக இறங்கியிருக்கும். நான் நிஃப்டி சார்ட்டை பார்க்கல. ஏன் அதற்கு போகிறதில்ல அப்படின்னா, நிஃப்டிக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணால் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம கால்குலேஷனில் அந்த கால்குலேஷனில் டோட்டல் டைம் வேல்யூ கான்செப்ட் நம்ம உடைச்சிட்டோம். இந்த டெல்டா காமா தீட்டா வேகன் ரூல் நிறைய அது நம்ம கான்செப்ட்லேயே கிடையாது, இல்லாமல் போயிட்டோம். அதுதான் நம்ம மேக்ஸ். அப்போது உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லிக் கொடுத்தா அதை கற்றுக்கிட்டு அதை ஒர்க் ஆகும்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.